மகிமை தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கு ஒருவர் இருவருக்காக உலகிலே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ இந்த வேலையில் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. இதோ கர்த்தா நாங்கள் எடுக்க போற ஒவ்வொரு ஆராதனையும் உங்களுடைய பிரசனமும் பரிசுத்தாவியும் நிறைவேற்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த மியூசிஷியனை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. அவர்களை ஆசீர்வதித்து அந்த ஆராதனை நீர் வழிநடத்த போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துறாச்சா. எல்லா நசரேயனான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். வேத வசனம் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் வசனம் 1-7 வரை. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வாசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூர்ண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா பூசல் கூத்தடிப்பாய் இருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயத்திற்கு உயர இருக்கும் வானங்களின் பூமியை கூப்பிடுவார். பணியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணுகிற என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனின் நியாயாதிபதி. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட நம்ம கண்களை மூடி நம்ம தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்க போகிறோம். நல்ல இரு கரங்களை உயர்த்தி இந்த அதிகாலை வேளையில கூட நம்ம தேடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்துல தேவன் சாமி நம்ம இடத்துல வந்து அவர் வாசம் செய்ய போகிறார். ஓ வழி நடத்துமையா தேவனே அப்பா, உடைய பிரசன்னமானவரே எங்கள் மத்தியில கடந்து வரட்டும். நீங்க மற்றவங்களையாய் நீங்க பார்க்க வேண்டும். இந்த காலை வேளையில கூட நீங்க இயேசுவை நம்மள மட்டும் இந்த வேலையில நம்ம அவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஓ நல்லவர் 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 அப்பா. நீங்க வந்து ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஓரி பாஷிகரவரியந்தரவரியந்தரவி ஓரி பாஷேரியந்தரவஷிகரவரியந்தி ஓரி கபபவரியந்தரவஷேரியந்தரவரியந்தி. ஓ நன்றி 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 அப்பா. அதிகாலை வேளையில கூட ஆண்டவரே அப்பா நீங்க வந்து இரவும் ஆண்டவரே. ஓ சேவாளர்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஓரி மாசேயமே அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே
மத்தியில் இருக்கிறார். ஆமென். ஆமென். இயேசு அவர் நல்லவர். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன். ஆமென். இப்போ ஒருவருக்கு நம்ம கைகளை கொடுத்து நல்ல உற்சாகமாய் நம்ம இயேசு நல்லவர் என்று சொல்லி நம்ம வாரனைக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஒருத்தர் விடாம எல்லாருடைய கைகளை கொடுத்து நம்ம இயேசு நல்லவர், என்னுடைய அப்பா நல்லவர் என்று நம்ம சொல்லுவோம். ஓ ஹalleluya. இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். நல்லவர்
பிரசனம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இறங்கட்டும். ஓடி பாபா பாபா சேரியாந்தா ரபா ஷிகரமரியாதே. ஓ நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஓடி பாஷிகரமரியாதே. எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ ரபா பாபா சேரியாந்தா ரபா ரபரியாதே. ஓ எங்கள் மத்தியில் இருப்பவர் நீ நல்லவர் ராஜா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆவியானவரே. நீர் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஓ ரிமா சேரியாந்தா ரபரியாதே. ஓ ரபா ஷிகரமரியாதே.
இயேசுவுக்கு மறுபடியும் சொல்லலாமா? என் நண்பர் இயேசுவுக்கு மனுஷனுடைய சொந்தத்தை அல்ல, உம்முடைய குரலை கேட்க வந்திருக்கிறோம். எங்களை மீட்டெடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வெளியேற பெற்ற ரத்தத்தினால் அப்பா எங்களை மீட்டெடுத்து எங்களுக்கு விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வரிகளை மட்டும் நம்ம சொல்லலாம். வெளியேற பெற்று என் ரத்தத்தினால் ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுத்து இங்க இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தால் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. நீங்க எதுக்குமே அடிமை கிடையாது, நீங்க யாருக்குமே அடிமை கிடையாது, நீங்க எந்த ஒரு பொருட்களுக்கு அடிமை கிடையாது. நீங்க ஆண்டவருடைய ரத்தத்தால் உங்களுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்திருக்கிறார். அந்த விடுதலையோடு ஆண்டவர் ஆராதனை செய்யலாம். நான் அடிமை கிடையாது, நான் விடுதலை பெற்றவர், நான் விடுதலை பெற்றவர். அவருடைய பிள்ளையாக நான் மாறப்பட்டிருக்கிறேன். எங்களோடு பேசுங்க. காலை வேளையில் எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவருக்கு நன்றிகள் கரங்களை ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லலாம். வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லலாம். வாழ்க்கையில் நன்றி சொல்லுங்கள். அமர்ந்து அமர்ந்து பொழுது அப்படியே கொஞ்சம் திரும்பி அப்படியே பக்கத்தை பார்த்து விசாரிச்சு குட் மார்னிங் சொல்லலாமா? குட் மார்னிங் சொல்லலாமா? குட் மார்னிங் தானே. நீங்கள் தான் வேற எந்த நாட்டில் வேற டைமிங்கில் இருக்கு.
அதை நீங்க பார்க்குற பேருக்கு அப்படிதான் இருந்துச்சு. நம்ம சார் ராத்திரியாச்சு நீங்க குட் மார்னிங் சொல்லுங்க. சரிங்களா? சும்மா சொல்லுங்க குட் மார்னிங், குட் மார்னிங். சரிங்களா? நல்ல ஒரு நாள் சொல்லலாம். இருக்கிறீங்களா? சரி, தண்ணி குடிக்கிறதா தண்ணி குடிச்சிங்க பார்ப்போம். சரிங்களா? தண்ணி குடிக்கிறதா தண்ணி குடிச்சுங்க. சரிங்களா? பாத்ரூம் யாரும் போகக்கூடாது. வாஷ்ரூம் போகிறதா இருந்தால் 12 மணிக்கு மேலே போங்க. சரிங்களா? அது வரைக்கும் அதுதான் அமைதியா இருக்கணும். சரிங்களா? இருக்கிறீங்களா? சரி, ஆண்டவர் நல்லவர். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவர் நல்லவர் சொல்றீங்க? அவ்வளவுதான். வேற யாரும் சொல்ல மாட்டீங்களா? சரி, சிறுவர் பிள்ளைங்களா அப்படி போயிருங்க, சின்ன பிள்ளைங்களா அப்படி போயிருங்க. சிறுவர்களும் போயிருங்க. சரி, சரி, ஓகே, பிள்ளைங்களா போயிட்டாரா? ஓகே, ஆண்டவர் நல்லவர். சரிங்களா? சரி, வேலையில கூட உங்களை பார்க்கறதுல சந்தோஷம். சரி, எத்தனை பேர் என்ன பார்க்கறதுல சந்தோஷப்படுறீங்க? 3 பேர் தானா? 4 மாசம் வர மாட்டோம். சரிங்களா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதமான காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிசயமான காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். நாம் சொல்லலாமா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் ஏதோ ஒரு திட்டம் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல திட்டம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல திட்டம். சரிங்களா? நீங்க எதிர்பார்க்கிற திட்டம் அல்ல, ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல திட்டத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நாம் சொல்லலாமா? ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் உங்களுடைய புத்திக்கு எட்டாத திட்டங்களா இருக்குது. நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு திட்டங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு பிளான் இருக்கு. ஒரு பிளான் இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு காரியங்களை வைத்திருக்கிறாரு. அது சில நேரத்துல சில பேருக்கு அவருடைய நேரத்துல நடக்கும். இருக்கிறீங்களா? உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நம்புறீங்களா? நம்ப முடியாது. யாருக்கு நம்ப முடியாது? ஏன்னா நம்ம நம்ப முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம். நம்ம சுத்தி இருக்கிற சில சூழ்நிலைகள் நம்ம நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கும். இருக்கிறீங்களா? இப்ப யாராவது ஒரு ஆள் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல திட்டம் வச்சிருக்காரு சொன்னா அவங்க நம்புறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். நம்புறதுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்காது. அவங்க நம்ப முடியாது. ஏன்னா நானே இப்படி இருக்கிறேன், எனக்கு என்ன ஒரு நல்ல திட்டம் இருக்க போகுது அப்படின்ற அந்த சூழ்நிலை அவங்கள பார்த்து சொல்லும். ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கும் பொழுது இங்கிட்ட ஒரு டியூப், இங்கிட்ட ஒரு டியூப், இங்கிட்ட ஒரு டியூப், அங்கிட்டலாம் என்னென்னமோ மிஷின் ஓடும் பொழுது உனக்கு ஆண்டவர் நல்ல திட்டம் வச்சிருக்காரு சொன்னாங்க நம்மளுக்கு எப்படி இருக்கும்? போயிருக்கு. சரிங்களா? நல்ல திட்டம் வச்சிருக்காரு ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். போயிருக்கு. சரிங்களா? ஏன்னா அந்த சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையை அப்படிதான் வச்சிருக்கோம். சரிங்களா? நம்ம கடந்து போகிற காரியங்கள் ஆண்டவர் எனக்கு நல்ல திட்டம் வச்சிருக்கிறாருன்னா நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? என் வாழ்க்கையா அப்படி இருக்குது. நல்ல திட்டம் வச்சிருக்காருன்னா ஏன் நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்ற இந்த சூழ்நிலை சொல்ல தெரியுங்களா? இந்த சூழ்நிலை நம்ம கடந்து போகிற காரியங்கள் நம்மளை பார்த்து சொல்லும். ஆனா உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உண்மையாகவே நல்ல திட்டம் வச்சிருக்கிறார். ஒரு ஆளுக்கு சொல்லலாமா? உண்மையாகவே நல்ல திட்டம் வச்சிருக்காரு. அதுவும் எல்லாருக்கும் தனித்தனி திட்டம் வச்சிருக்கிறாரு. இருக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கிற திட்டம் வேற இவங்களுக்கு இருக்காது. இவங்களுக்கு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு இருக்காது. இவங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம அம்மாவுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்காது, இவங்களுக்கு இருக்காது. இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் வேற வேற திட்டங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேருனால இதை நம்ப முடியும்? உண்மையாவே ஆண்டவர் எனக்கு வேற திட்டம் வச்சிருக்கிறாரா? பாஸ்டர், நாங்களும் ஒரே குடும்பத்துல இருக்கிறோம், எனக்கு உண்மையாவே ஆண்டவர் வேற வேற திட்டம் வச்சிருக்கிறாரா? எங்க அப்பா லோரி டிரைவர், அதனால நானும் லோரி டிரைவர், அதுக்கப்புறம் என் பிள்ளையும் லோரி டிரைவர். இல்ல, அப்பாவுக்கு லோரி டிரைவர்னாக்கா அது அப்பாவுடைய பிரச்சனை. நான் லோரி டிரைவர் ஆகணும்னு அவசியமே கிடையாது. இருக்கிறீங்களா? என் பிள்ளையும் லோரி டிரைவர் ஆகணும்ன்றது அவசியம் கிடையாது. அப்பாவுடைய திட்டத்தை ஆண்டவர் அப்பாவுக்கு லோரி டிரைவரா வச்சிருக்கிறாரு. என் வாழ்க்கையில ஆண்டவர் திட்டம் வேற வச்சிருக்கிறாரு. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. இருக்கிறீங்களா? எப்படி பேச முடியும்? அப்பாவுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதுதானே என் வாழ்க்கையில வரும். இல்ல, உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் வேற வேற திட்டம் இருக்கு. இப்ப நான் ப்ரூவ் பண்ணிட்டா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வேற வேற திட்டம் வச்சிருக்கிறாருன்னு உங்களுடைய பிரிய வரல எடுத்துங்களா? இப்படி வச்சுக்கல. எல்லாருடைய ரேங்கும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? இல்ல யாருக்காவது உபாசிக்கல இருக்குதா? எல்லாருக்குமே அந்த ரவுண்ட் இருக்கு. ஏதாவது ரேக போட முடியுமாமா?
முடியுமா? இந்த பெரியவர்கள் படம் போட முடியுமா? பாருங்க, இந்த விரல் பார்த்துக்கிறீங்களா? பாருங்க, இந்த விரல பார்க்கும் பொழுது எல்லாருடைய ரேகை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சும்மா கொஞ்சம் பாருங்க, சும்மா பாருங்க, உங்க ரேகை பக்கத்து வீட்டுக்காரங்க, சும்மா பக்கத்து வீடுனே வருது. பக்கத்துல இருக்கிறவங்க ரேகை பாருங்க, சும்மா பாருங்க, என் ரேகை பாருங்க, ஒரே மாதிரி இருக்கு. உங்க ரேகை ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. எப்படிங்களா? பாருங்க, உங்க ரேகை பாருங்க, ஒரே மாதிரி இருக்கு. இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? பழைய ரேகை இது, ரேகை, சரிங்களா? எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. ரவுண்ட் இருக்கு. இல்ல உங்களுக்கு ஏதோ பேத்தவா இருக்கா? இல்ல தானே? எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா நீங்க போய் கம்பெனி வைக்கும் பொழுது சுசீலானாக்கா சுசீலான்னு மட்டும் தான் வரும். இருக்கிறீங்களா? ஜான்சன்னா ஜான்சனோட தான் வரும். இருக்கிறீங்களா? வினோட்னா வினோட்டுக்கு வரும். இருக்கிறீங்களா? புரியுது என்ன சொல்றது? ஏனோக்குனாக்க ஏனோக்கோட ஏனோக் போயிட்டு கைரேகை வைக்கும் பொழுது எலிக்கா வருவாரா? வரமாட்டாரு. ஏனோக்குடைய கைரேகைக்கு ஏனோக்குடைய டீடைல்ஸ் தான் வரும். அதே மாதிரி ஆண்டவர் உலகத்துல எத்தனை கோடி பேர் இருந்தாலும் அத்தனை கோடி பேருடைய கைரேகை வேற வேறையா இருக்கிறது போல எத்தனை கோடி ஜனங்க இந்த உலகத்துல இருந்தாலும் அத்தனை கோடி ஜனங்களுக்கு ஆண்டவர் வேற வேற திட்டங்களை வைத்திருக்கிறார். எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா அத்தனை கோடி ஜனங்களுடைய கைரேகை வேற வேறையா இருக்குது. ஆமாவா இல்லையா? அப்ப எல்லாருக்குமே ஆண்டவர் வேற வேற திட்டங்களை வைத்திருக்கிறார். நம்ப முடியுமா? உங்களுக்கு நம்ப முடியுமா? என் அம்மா அப்படி இருக்கிறாங்க, நான் அப்படி இருக்கிறேன். எங்க அக்கா அப்படி இருந்தாங்க, அதனால நான் அப்படி இருக்கிறேன். நீங்க அப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு வேற வேற திட்டங்களை வைத்திருக்கிறார். இருக்கிறீங்களா? இப்ப நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு வேற வேற திட்டங்களை வச்சிருக்காரு, ஆனா நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? How to understand the will of God? எப்படி நான் பிதாவினுடைய திட்டத்தை என் வாழ்க்கையில கடவுள் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? பாருங்க, நம்மளுடைய 6 அறிவை வச்சு கடவுளுடைய திட்டத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கடவுள் சொல்றாரு, கிழக்குக்கும் வடக்குக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குதோ அவ்வளவு திட்டங்கள் வச்சிருக்கிறார். நான் சொல்லலாமா? எவ்வளவு உலகம் எவ்வளவு புதுசு இருக்கு, அவ்வளவு திட்டங்கள் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரா? அதனால நம்மளுடைய அறிவை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது? ஆண்டவருடைய திட்டத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. அறிவு சொல்லும், இது முடியாது அப்படின்னு சொல்லும். அறிவு சொல்லும், உன் வாழ்க்கையில போயிட்டு ஆண்டவர் இதெல்லாம் செய்வாரா? நீயே அட்டோலியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? நீயே சுத்திக்கிட்டு இருக்கிற, சரியா? நீயே ஊரு சுத்திக்கிட்டு இருக்கிற, சரியா? நீயே வேலை வெட்டிக்கு போகாம இருக்கிற. வேலை சரி, வெட்டி என்னது முன்னாடி பார்க்கலாம், சரிங்களா? நீயே இது பண்ணாம அது பண்ணாம இருக்கிற, உனக்கே மூக்கு கோணையா இருக்குது. நீயே இழுத்து நடக்கிற, உனக்கு ஆஸ்மா வேற வந்து தொடங்கி கிடக்குது, சரியா? நீயே இப்படி இருக்கிற, உனக்கு ஆண்டவர் வேற திட்டம் வச்சிருப்பாரா? அவங்கள பார்த்து சொல்லுங்க, படைக்கப்பட்டதும் இப்படிதான் பேசும், படைச்சவர் வேற ஒன்று பேசிக்கிட்டு சொல்லலாமா? படைச்சதெல்லாம் என்னென்னமோ பேசும், அதெல்லாம் கேட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. படைத்தவர் என்ன பேசுறாரு அதுதான் முக்கியம். நான் சொல்லலாமா? படைச்சிட்டு போனது வந்தது எதையும் பேசிட்டு போவோம், அதெல்லாம் காதுல போட்டுக்காதீங்க. படைத்தவர் எனக்குள்ள என்ன வச்சு படைச்சாருன்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும். படைக்கப்பட்ட எங்க அம்மாவுக்கு தெரியாது என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு. அவங்க பெத்த எடுத்ததோட அவங்களோட வேலை முடிஞ்சுது. நான் இந்த மாதிரியான ஒரு பால் இப்படிப்பட்ட ஒரு அம்மாவுக்கோ இப்படிப்பட்ட ஒரு அப்பாவுக்கோ பிறக்கணும் அப்படின்றது தேவனுடைய தீர்மானம். ஆனா ஆண்டவர் ஏன் இந்த குடும்பத்துல இந்த அம்மாவுக்கு என்னை பிறக்க வச்சான்னு சொல்லி எங்க அம்மாவுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். நான் சொல்லலாமா? என் வயிற்றுல ஏன் இந்த புள்ள பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க முடியாது. ஏன்னா அந்த வயிற்றுல பிள்ளையை கொடுத்தது ஆண்டவர். இருக்கிறீங்களா? என்னத்துக்காக ஆண்டவர் உங்க வயிற்றுல அந்த பிள்ளையை கொடுத்தாரோ அதை ஆண்டவர் செய்வாரு. நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பிள்ளையை பெற்று எடுத்துட்டு கொடுப்பாரு. ஐயோ இதை நான் எப்படி வளர்க்க போறேன்? இந்திய தேசத்துல பெண் பிள்ளைகள் பெற்று எடுத்தாலே பெரிய பிரச்சனை, சரிங்களா? கை ரேகையை பார்த்தீங்களா? யாருடைய ரேகையா?
திட்டங்களை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஆசையை வைத்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில. இருக்கிறீங்களா? உங்களுக்கு வயசு சின்னதா இருக்கலாம், உங்களுக்கு வயசு பெருசா இருக்கலாம், நீங்க பெரிய வயசா இருக்கலாம், பெரிய சைஸா இருக்கலாம், என்ன பெரிய வளர்த்தியா இருக்கலாம், கட்டையா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க மேல திட்டத்தை வச்சிருக்காரு சொல்றதை காட்டிலும் உங்க மேல ஆண்டவர் ஒரு ஆசையை வச்சிருக்கார். இருக்கிறீங்களா? என் பிள்ளைய நான் இப்படி வளர்க்க போறேன், என் பிள்ளைய நான் இதெல்லாம் வளர்க்க எடுக்க போறேன். நமக்கு எப்படி நம்ம பிள்ளை மேல பிள்ளை பிறந்துட்டு பிற்பாடு என் பிள்ளை இதான் ஆகணும், என் பிள்ளை அதான் ஆகணும், எப்படி நமக்கு ஆசை தெரியுங்களா? அதே மாதிரி ஆண்டவரும் நம்மளை படைச்சிட்ட பிற்பாடு அவரும் நம்ம மேல ஒரு ஆசையை வச்சாரு. இருக்கிறீங்களா? என் பிள்ளை இப்படி ஆகணும், என் பிள்ளை இதுவா ஆகணும், என் பிள்ளை இதுவா நடக்கணும், என் பிள்ளையோட வாழ்க்கையில் இதெல்லாம் நான் செய்ய போறேன் அப்படின்ற ஒரு ஆசையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வச்சு அந்த பூமிக்கு அனுப்புனாங்க. இருக்கிறீங்களா? நீங்க யாரும் சும்மா இல்லை பூமியில, நீங்க எல்லாரும் சும்மா கக்கிலாம் கிடையாது. இருக்கிறீங்களா? கக்கிலாம் தெரியுமா? கக்கி தெரியுமா? ரோட்ல போற அப்படியே சும்மா எங்க போறேன், எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறேன், எப்படி வாழ்றேன், ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், எப்படியா இருக்கிறேன், எப்படியோ இருக்கிறேன். அப்படி நீங்க வாழ்றவங்க கிடையாது. ராமி சொல்லலாமா? உங்களுடைய வாழ்க்கை ரோட்ல போற கக்கிலாங்களுடைய வாழ்க்கை கிடையாது. ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ராமி சொல்லலாமா? உங்களுடைய வாழ்க்கையில இப்ப அது நடக்கிறதுனாலும் ஒரு நாள் நிச்சயமாய் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற ஆசையை நிறைவேற்றுவார். இருக்கிறீங்களா? இப்ப சூழ்நிலை மேபி உங்களை எங்கேயாவது போயிட்டு தள்ளி ஒரு மூலையில வச்சிருக்கலாம். ஆனா நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் உங்க வாழ்க்கையை வச்சிருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றும் பொழுது எப்படி உங்களை எல்லாரும் வேற மாதிரி பார்த்தாங்களோ இப்ப வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. நான் சொல்லலாமா? எப்படி உங்களை எல்லாரும் கணக்கா பார்த்தாங்க, இப்ப உங்களை எல்லாரும் கொடுக்கிறவனா பார்ப்பாங்க. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? உங்களை ஏழைய பார்த்தவங்க உங்களை ஐஸ்வர்யவானா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இருக்கிறீங்களா? கர்த்தர் மாத்துவார். இருக்கிறீங்களா? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் மாத்துவார். இருக்கிறீங்களா? நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் மாத்துவாரா தெரியாது, ஆனா நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு ஆண்டவர். இருக்கிறீங்களா? திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிற ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றது அவருடைய ஒரு ஆசை. இருக்கிறீங்களா? அவருக்கு என்ன ஆசைன்னா, என் ஆசையை என் பிள்ளையோட வாழ்க்கையில நான் நிறைவேற்றணும், என் ஆசை என் பிள்ளையோட வாழ்க்கையில நான் நிறைவேற்ற போறேன். அதுக்கு என் பிள்ளை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நான் சொல்றத கொஞ்சம் கேட்கணும். இருக்கிறீங்களா? இப்ப நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, ஆண்டவருடைய மேல ஒரு ஆசை வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியும் பாஸ்டர், ஆனா அந்த ஆசை என்னது அதுதான் பாஸ்டர் தெரிய மாட்டேங்குது. என் மேல ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்காருன்னு சொல்லி எனக்கு தெரியும் பாஸ்டர், ஆனா அது என்ன திட்டம் பாஸ்டர் அதுதான் பாஸ்டர் எனக்கு தெரிய மாட்டேங்குது. பாஸ்டர் நான் ஆசைப்படுறேன், என் வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு தெரியலையே எப்படி என்ன செஞ்சா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என்ன பண்ணா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், எப்படி போனா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில எனக்கு என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, ஓகே, ஆனா அந்த திட்டத்தை நான் எப்படி அறிஞ்சுக்கிறது, எப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கத்தை அறிந்து கொள்வது. இன்னைக்கு நான் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லி கொடுக்க போறேன். ரொம்ப சுலபமா நீங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் வச்சிருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். இருக்கிறீங்களா? ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகத்துல 1 கொரிந்தியர் புத்தகத்துல 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது பயங்கரமான ஒரு ரகசியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்குது. 1 கொரிந்தியர் புத்தகத்துல 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நம்ம அப்படியே வாசிச்சோம்னாக்கா இங்க ஒரு பயங்கரமான ஒரு ரகசியம் இருக்குது. இருக்கிறீங்களா? பயங்கர ஒரு ரகசியம் தெரியுமாங்க? பாருங்க, எழுதியிருக்கிறபடி எல்லாரும் என்ன பார்க்கிறீங்களா? எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். பார்த்தீங்களா? ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். பார்த்தீங்களா? அதுதான் நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற ஆசை. இருக்கிறீங்களா? ஏற்கனவே ஆண்டவர் தேவிக்கு ஆண்டவர் படைக்கும் பொழுது ஆண்டவர் தேவிக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார்.
வசனத்தை பாருங்க. தேவன் தம்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே டான், ஏற்கனவே இருக்கு, அங்க ரெடியா இருக்கு, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. நீங்க இப்ப சர்ச்சுக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? 10 மணியா? 10 மணிக்கு தான் வந்தீங்க. ஆனா இங்க எத்தனை மணிக்கு வந்து ஆயத்தமா இருந்தாங்க? 8:30 மணிக்கு வந்து ஆயத்தமா இருந்தாங்க. புரியுதா? நீங்க வர்றதுக்கு 8:30 மணிக்கு ஒரு 3-4 பேர் என்ன பண்ணாங்க? வந்து கருத்து வந்தாங்க, ஏக்கோன திறந்து விட்டாங்க, நாக்காளிங்க அடுக்குனாங்க. நீங்க வந்து உட்காரத்துக்கு நேற்று ராத்திரியே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருந்தாங்க, ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள் நீங்க வருவதற்கு. அதே போலதான் யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறார்களோ ஆண்டவர் ஏற்கனவே உங்களுடைய எதிர்காலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சொல்லலாமா? ஏற்கனவே ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இருக்கிறீங்களா? அந்த ஆயத்தப்படுத்தினவைகள் என்னவா? கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய. இதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிட்டார்ல, இது இன்னும் நம்ம பார்க்கல, இன்னும் காதுல கேட்கல, இன்னும் நமக்கு தோணாதனால நம்ம அனுமதிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. நான் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, வாங்கணுமா வாங்கக்கூடாதா, போகணுமா போகக்கூடாதா, இருக்கணுமா இருக்கக்கூடாதா, கல்யாணம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இப்படி நிறைய காரியத்துல குழம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகள் இன்னும் என் கண்ணு பார்க்கல. அதனாலதான் பஸ் நான் குழம்புறேன். என் இருதயத்துல இன்னும் தெரியலையே பஸ், ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? ஓகே, திட்டம் வச்சிருக்கிறாரு சிஸ்டர், அது ஓகே. ஆனா என் கண்ணு நான் பார்க்கலையே. மனுஷன் இருக்காதுமா, அது நம்ம இங்கே இருக்கிறாங்க தெரியுமா, பார்த்து தொட்டு தடவி பார்த்தாதான் நம்புவாங்க. இருக்கிறீங்களா? ஆமாங்க. இந்தியர்களுடைய ஒரு தன்மை, அது இந்தியர்களுடைய தன்மை. வெள்ளைக்காரங்க சொன்னீங்கன்னா யா ஓ எஸ் குட் ரைட் அப்படின்ட்டு போவான். ஆனா இந்தியன் சொன்னாக்கா ஓ பார்த்தா நம்புறேன். அப்புறம் சொல்றேன் உண்மைங்க. பாருங்க, ஒரு தடவை நான் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன். அப்ப இப்ப இருக்கு சரிங்களா, கதை கேட்க முடியும்? ரொம்ப சீரியஸா இருக்கு. கதை கேட்போமா? ஊரா விட்டு கதை கேட்கலாமா? சரிங்களா? அப்ப ஒரு தடவை ஊரா விட்டு கதை கதை கேட்கலாம் சரிங்களா? அப்ப ஒரு தடவை நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன் சரிங்களா. அது சொல்லக்கூடாது இந்த இடம் சரிங்களா. அப்ப நான் குளித்துக்கு வரல, சேர்ச்சி வரல, நான் இன்னும் உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்ப ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, நீ பார்த்துட்டாரு. நான் ஸ்கூலுக்கு போகாம, ஆனா வீட்டுல இருந்து எப்படி தெரியுமா போனேன், ஸ்கூலுக்கு போற மாதிரி உடுப்பெல்லாம் போட்டுட்டு, ஸ்கூல் பேக்ல எடுத்துட்டு பஸ் ஏறி ஸ்கூலுக்கு போற மாதிரி போயிட்டு நடுவே இறங்கி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு சரிங்களா. இப்படி எத்தனை வருஷம் தெரியுமா செஞ்சேன்? இப்படியே 1 வருஷம் செஞ்சேன். இருக்கிறீங்களா? 1 வருஷம் ஸ்கூலுக்கு போனேன் சரிங்களா. என்னோட பிராளையானது சரிங்களா, பிராளையம் என்னோட பிராளையானல நான் என்ன பண்ணேன், ஸ்கூலுக்கு போற மாதிரி 1ஆம் வருஷம் என்ன செஞ்சேன், ஒரு 2-3 நாள் ஸ்கூலுக்கு போனேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போல நமக்கு தான் இப்படி படிப்பாச்சு சரிங்களா. இவங்க என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது என்ன அப்படித்தானே, நம்ம ஜெகுவுக்கே சொல்லி கொடுக்குறவங்கள ஜெகு நமக்கு சொல்லி கொடுக்குறது நமக்கு பிடிக்கல. அப்ப நான் சொன்னேன் சரி பரவாயில்ல, அப்ப கடைக்கு வரும் சரிங்களா. அப்ப நான் போயிட்டு இப்படியே 1 வருஷம் கழிச்சு என்ன கண்டுபிடிச்சு என் கூட இருந்த ஒரு யூதாசனை காட்டி கொடுத்துட்டான் சரிங்களா. உன் தம்பி வந்து ஸ்கூலுக்கு போறான்னா போய் பாரு எங்க உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. எங்க அண்ணன் வந்துட்டு என்னை பார்த்துட்டு பிற்பாடு நீ ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு நான் சொன்னது இப்பதான் போக போறேன் அப்படின்னு. ஸ்கூலுக்கு போறேன் நீங்க உட்கார்ந்து இருக்க அப்படின்னு இப்பதான் போக போறேன், சும்மா அப்படியே போறப்ப அப்படியே சும்மா அப்படி பாப்பா அப்படி போய் அப்படி பார்த்துட்டு போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு. சரி ஸ்கூலுக்கு வா அப்படின்னு நான் சொன்னேன். ஐயோ ஸ்கூல்ல பொங்கத்தோய மூஞ்ச மறந்துருப்பாங்க. நம்ம தான் போய் 1 வருஷம் ஆச்சு ஸ்கூலுக்கு. ஆனா வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். அங்க போயிட்டு பொங்கத்தோய கிட்ட டிசிப்ளின் இருப்பாங்களா கொஞ்சம் கொடுத்தாங்க. அங்க போயிட்டு என் மூஞ்சி அவர் பார்க்க, அவர் என் மூஞ்ச பார்க்க, பாவம் மனுஷன் என் மூஞ்ச மறந்துட்டாரு சரிங்களா. அப்போ என் அண்ணன் கேட்குது, இவர் ஸ்கூலுக்கு வராதா அப்படின்ட்டு, இவர் இந்த ஸ்கூல் தானா அப்படின்ட்டு கொஞ்சம் பத்த கேட்கிறாங்க. இந்த
இந்த ஸ்கூல் தானா, புது ஸ்டூடெண்டா, புதுசா அட்மிஷன் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப எங்க அண்ணன் என்ன பார்க்க, நான் அவரை பார்க்க, கண்ணும் நோக்கி வீட்டுக்கு போ அப்படின்னு நினைச்சா முடிஞ்சதா. ஐயோ வீட்டுக்கு போறேன். எங்க அம்மா சாமி நோக்கம் உட்காந்துருந்தாங்க. அப்ப நான் ஒன்றும் சொல்லல, சாமி இருந்தேன். அப்ப எங்க அம்மா எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டு பிற்பாடு, மா நீங்க கேட்கலையா, அவங்க கேட்கலையா அப்படின்னு என்ன சொன்னாங்க, என் கண்ணால பார்த்தாதான் நம்புவோம் அப்படின்னாங்க. நான் சொன்ன தெய்வமே, என் தெய்வம் என் வீட்டுக்குள்ள இருக்குதுப்பா. அம்மா சொன்னாங்க, நான் என் கண்ணால பார்த்தாதான் நம்புவோம். அப்பா நான் சொன்னதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் என்ன சொன்னாலும் எங்க அம்மா நம்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கூட சண்டை தான். அதுக்கப்புறம் சொல்லு 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 அது வந்து அப்ப பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. சரிங்களா? அப்ப என்ன சொல்றேன்னா, நம்மளோட இந்தியர்களுக்கு ஒரு தன்மை இருக்கு. நான் பார்த்தாதான் நம்புவேன், நான் போய் அதை தொட்டு பார்க்கணும், நான் பார்க்கணும். பாருங்க, ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறவைகள் இன்னும் நம்முடைய கண்ணு பார்க்கல, இன்னும் நம்முடைய இதயத்துல தோணல, இன்னும் நம்முடைய காதுல கேட்கல. அதனாலதான் இன்னைக்கு நம்ம குழந்தைகள் இருக்கோம். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் ஆயத்த பண்ணினவைகள் கண்கள் காணும், காதுகள் கேட்கும், இதயத்தில் தோன்றும். ராமி சொல்லலாம். அது எப்படி தெரியுமா தோன்றும்? 9வது வசனத்தை வைக்கிறீங்களா? வசனத்தை பார்க்கும் பொழுது 10வது வசனத்தை வைக்கிறீங்களா? வசனத்தை பார்க்கும் பொழுது நமக்கோ, இதுதான் இதுல ஹைலைட். அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு புரியல, ஆண்டவருடைய வாழ்க்கையை வச்சிருக்கிற காரியம் இருக்குன்னு தெரியல. ஆனா நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துறாங்க. ஐயா, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஆயத்த பண்ணினவைகள் கண்ணு பார்க்கல, காது கேட்கல, இதயத்துல தோன்றல. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். இருக்கிறீங்களா? உன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, எப்படி உங்களை நடத்த போறாரு, எதை நோக்கி நடத்திட்டு இருக்கிறாரு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வசனம் சொல்லுது பாருங்க, நமக்கோ, சொல்லுங்க, எனக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். அப்படின்னா என் மேல கடவுள் என்ன ஆசை வச்சிருக்கிறாரோ அதை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறபடினால் வந்து சொல்லுவாரு, சார் உங்க வாழ்க்கையில நான் இந்த திட்டம் வச்சிருக்கிறேன், உங்க மக வாழ்க்கையில நான் இந்த திட்டம் வச்சிருக்கிறேன், உங்க கணவர் வாழ்க்கையில நான் இந்த திட்டம் வச்சிருக்கேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இருக்கிறீங்களா? புரியுது என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? கடவுள் நம்ம மேல ஒரு ஆசை வச்சிருக்கிறார்ல, அத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாரு, வந்து வெளிப்படுத்துவார். நீங்க கடவுள்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாரு, நீ போ, நீ செய், நீ இரு, நான் உனக்கு கொடுக்கிறேன். உன்னோட 32 வயசுல இது நடக்க போகுது. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆமாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் எதை வைத்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இருக்கிறீங்களா? இன்னொரு 2 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது, இன்னொரு 3 வருஷம் கழிச்சு நீங்க என்னவா மாற போறீங்க, இதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது நீங்க குழம்ப மாட்டீங்க, குழம்பு வச்சு சாப்பிடுவீங்க. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? குழம்ப மாட்டீங்க. நீங்க குழந்தைங்க உட்காந்துக்க மாட்டீங்க, குழம்பவும் மாட்டீங்க, குழம்பவும் மாட்டீங்க. ஐயோ நான் ஏன் அப்படி இருக்கிறேன், என் வெங்காயம் அப்படி இருக்குது, நான் ஏன் அப்படி உட்கார்ந்து இருக்கிறேன், என் புருஷன் ஏன் அப்படி இருக்கிறார், என் புருஷன் அப்படி இருக்கிறாரு, கல்யாணம் பண்ணுறதுக்கு தெரியலையோ, மனைவி அப்படி இருக்குது, என் பிள்ளை அப்படி இருக்குது, இப்படி முழுவதுக்கு உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. நீங்க சொல்லுவீங்க, எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஆண்டவரை என் வாழ்க்கையில் வச்சிருக்கிறத சொல்லுவாரு. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? என் மக பிறந்து இதோட என் மூத்தவங்களுக்கு 10 வயசு, 2வது மகளுக்கு 8 வயசு. நான் இது வரைக்கும் கொஞ்சம் கூட என் மகளுடைய வாழ்க்கையை குறித்து யோசிச்சது கூட கிடையாது. நான் கவலைப்பட்டதே கிடையாது. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அவங்களும் உங்களை மாதிரி சாதாரண பிள்ளைங்க தான்.
இருக்கிறீங்களா? அவங்க வானத்துல இருந்து குதிச்ச தேவ தூதர்கள் கிடையாது. இன்னைக்கு பாஸ்டர் பிள்ளைங்கன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பாஸ்டர் பிள்ளைங்க அவங்க வானத்துல இருந்து குதிச்ச பிள்ளைங்க கிடையாது. பாஸ்டர் பிள்ளைங்களும் உங்களை மீறி இருக்கிற பிள்ளைங்க தான். அவங்க என்ன செய்வாங்க, தப்பு பண்ணுவாங்க, அவங்க தவறு செய்வாங்க, அவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க. உடனே நம்ம ஒரு லிமிட் வச்சுக்கூடாது. பாஸ்டர் பிள்ளைங்க, லீடர் பிள்ளைங்க போயிட்டு இதெல்லாம் செய்யலாமா? ஏன் லீடர் பிள்ளைங்க வேற வழியா வந்து போறாங்களா? இல்ல பறந்து வந்து பிறந்தாங்களா? இல்ல அவங்களும் வயிற்றுல இருந்து எடுத்தாங்க. அப்ப அவங்களும் என்ன செய்வாங்க, மிஸ்டேக் நடக்கும். இருக்கிறீங்களா? புரியுது என்ன சொல்ற அப்படின்ட்டு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் பொழுது நான் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். புரியுதா? யாராவது கவலைப்படுறீங்களா? நான் சொல்றேன், நீங்க கவலைப்பட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்கன்னாக்கா நீங்க ஆண்டவருடைய திட்டத்தை நம்பல. நீங்க சபைக்கு வரோம், ஆராதனை செய்யறோம், வசனத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், 3 hour உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்து ஆண்டு என்ன சொன்னாரு, ஒண்ணுமே பேசினாதான் கவலையா இருக்கு. அப்ப எதுக்கு 3 hour உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? பண்ண வேண்டாம். ஏன்னா வெளியில ஜெபம் பண்ணாம அவங்களும் சொல்றாங்க கவலையா இருக்கு, உள்ளுக்கு ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்து நம்மளும் சொல்றாங்க கவலையா இருக்கு. அதுக்கு இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பிற்பாடு கவலை 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 கவலை. ஏன் தெரியுமா கவலை? ஏன்னா ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம் இன்னும் நமக்கு தெரியல. அது தெரியறதுக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. ஆவியானவர் சொல்லுவாரு, ஐயா ஆண்டவர் உனக்கு இந்த திட்டம் வச்சிருக்கிறானே, ஓ அந்த திட்டம் முடியாது, நீங்க புசாம இருங்க, நான் என் ஆசையை தான் நிறைவேற்றுவேன். அப்போ உட்கார்ந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அப்ப சொல்லுவோம், ஆண்டவருக்கு கண்ணு இல்ல, மூக்கு இல்ல, காது இல்ல. உனக்கு காது இருக்கா? அப்ப ஆண்டவருக்கும் காது இருக்கு. இருக்கிறீங்களா? நமக்கு மூக்கு இருக்கா? அப்ப ஆண்டவருக்கும் மூக்கு இருக்கு. உடனே சொல்லிடுவோம், ஆண்டவரே நீங்க பார்க்கலையா, தெரியலையா? ஆண்டவர் அழகா சொல்லுவார், நான் தான் ஒன்று சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் வந்து சொன்னாரா உன்கிட்ட செய்யாதன்னு, நீ தான் சொன்னீங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்ச ஏகாமரம் அப்படின்னு. எனக்கு தெரியும் எப்படி வாழணும்ட்டு. ஆண்டவர் நிறைய விதத்துல வருவார் நம்ம கிட்ட. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்ம கிட்ட வேத வசனத்தில் நிறைய விதத்துல வந்து சொல்லிட்டே இருப்பார், வார்னிங் பண்ணிக்கிட்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். முக்கியமா உங்ககிட்ட சொல்லுவார், உங்களுக்குள்ள சொல்லுவார், நீ செய்யாத. ஓ நான் செய்யலனாக்க என் கூட்டாளிகளை நீ விட்டுட்டு போயிடுவாங்க. செய்யி, கூட்டாளியோடு சேர்ந்து உள்ளுக்கு போயிடுவாங்க. இருக்கிறீங்களா? கூட்டாளி விட்டுட்டு போயிடுவாங்க. செஞ்சா கூட்டாளியோடு சேர்ந்து உள்ளுக்கு ஜெயில போய் உட்காந்து. என்னோட கூட்டாளி ஒருத்தர் சிங்கப்பூர்ல இப்ப ரீசனா ஒரு கேஸ் நடந்துச்சுங்களா, சிங்கப்பூர் ட்ராக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு உள்ளுக்கு முதல் கேஸ் போட்டாங்க, 2வது கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்கு, 3வது கேஸ் தான் என்னோட கூட்டாளி. சரிங்களா? அவர் சொன்னார் சிப்பட் காயாவா பண்ணணும். என்னாவே சிப்பட் காயா அப்படின்ட்டு உள்ளுக்கு கொஞ்சோன்னு எடுத்துட்டு போயிட்டு காயா போட்டாங்க. இப்ப தூக்குல இருக்கிறாரு, தூக்கு லாயர் வந்து நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு செலவு பண்றதுக்கு காசு இல்லை. என்ன சொன்னாரு, எனக்காக நான் வாதாடிக்கிறேன். கேஸ் பெண்டிங்ல இருக்கு, தூக்கு கன்ஃபார்ம், ஆனா கேஸ் பெண்டிங்ல இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு கேஸ் இருக்கு, ரீசனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, பண்ணியிருக்கு சேர்த்து பண்ணியிருக்கு சம்திங் ரைட். ஸோ அப்போ இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு திட்டங்கள் வச்சிருக்கிறாரு. நீங்க சிப்பட் காயா ஆகணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஸ்கேன் தலையில போயிட்டு தலையை விட்டுறாதீங்க. இருக்கிறீங்களா? எங்கேயாவது பண்ணிட்டு ஓ பாசு நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு தவறை செஞ்சிடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல திட்டம் வச்சிருக்கிறாரு. அது ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. இதுதான் பெரிய ஒரு விஷயம். ஆண்டவர் ஏற்கனவே அது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது ரெடியா இருக்குது. உங்களோட சித்தம் உங்க மேல வச்சிருக்கிற ஆசை ஆண்டவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா இங்க எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, ஆனா ஜேபி சைட்ல பாத்தீங்கன்னா கல்லறையை வாங்கி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? குழியை வாங்கிட்டாங்க. சரிங்களா? என் குடும்பத்துக்கு இந்த 8 குழி அப்படியே வரிசையா என் குடும்பத்துக்கு. சரிங்களா? இருக்கிறீங்களா? அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. சாவத்துக்கு முன்னே குழியை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அவங்க கான்கிரீட்லாம் போட்டு என்ன பண்ணிச்சிருக்காங்க, மண்ணெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. சத்தம்னா அப்படியே இறக்குறதுதான். அதான் நான் சொன்னேன், இப்படி படுத்தா செலவு கூட, நேரா இறக்கிடுவோம் தூர இருக்கிற மாதிரி. அப்ப நிறைய அடிச்சு இறக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்படி படுத்தா நிறைய மண்ணு செலவாகும், நேரம் நிப்பாட்டி
சிரிச்சிட்டு சிரிச்ச முகத்தோட போய்கிட்டே இருக்கணும். நான் சொல்லலாமா? வந்தா வா, வராட்டி போ. நான் ஆண்டவருடைய சித்தத்தை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கேன். நான் சொல்லலாமா? எனக்கு ஆண்டவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கலாமா? என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நான் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற என் கண்ணை இன்னும் பார்க்குது, என் காது கேட்கல, என் இருதயத்துல தோன்றல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல உன் வாழ்க்கையில இது நடக்க போகுதுன்னு சொல்றதுனால நான் என்ன செய்யறேன்? கவலைப்படல, கண்ணீர் விடல, வேதனைப்படல, சந்தேகப்படல. ஆனா நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு அந்த திட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், இருக்கிறீங்களா? ஆண்டவர் வருகிற காரியங்களை, ஆவியானவர் வரப்போற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தணும். ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாமா? யோவான் புத்தகத்துல 16வது அதிகாரத்துல 13வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது பாருங்க, நமக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்வதற்காக ஆண்டவர் நம்மளை திக்கற்றவர்களாக விடணும்னு ஆண்டவர் நினைச்சு பார்க்க இருக்கிறீங்களா? நீ எப்படியோ போய் தொலை அப்படின்ற ஒரு எண்ணம் ஆண்டவருக்கு கிடையாது. பூமியில நம்ம பெற்றெடுத்தவர்கள் என்னமோ பண்ணு அப்படின்வாங்கல்ல. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லவே மாட்டார். நீ என்னமோ பண்றதுக்காக உங்களை ஆண்டவர் படைக்கல. நம்ம கிட்ட இப்ப உதாரணம் வச்சுக்கோங்க, இப்ப நம்ம அம்மா கிட்ட வரோம், ஏஞ்சலின் வராங்க, மா என்ன செய்யலாமா, ஒரு வாட்டி சொல்லுவாங்க, 2 வாட்டி சொல்லுவாங்க, 3வது ஏதோ பண்ணி தொலை, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் இயல்பு, சரிங்களா? ஆனா ஆண்டவர் நீ என்னமோ பண்ணுன்னு சொல்லவே மாட்டார். நீ இத பண்ணு அப்படின்னு இருக்கிறீங்களா? இத பண்ணாத அப்படின்னு, நீ ஏதோ பண்ணு போ அப்படின்னா விட மாட்டாரு. அவரை விட மாட்டாரு. ஏன் விட மாட்டாரு? ஏன்னா சொந்த ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டு எடுத்திருக்காங்க. இருக்கிறீங்களா? சொந்த ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு உங்களுக்காக. இருக்கிறீங்களா? அதனால உங்களை சும்மா விட மாட்டாரு. இருக்கிறீங்களா? புரியுது என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? ஆண்டவர் நீ வேணும்னு சொல்லிதான் நம்மளை படைச்சி பூமிக்கு அனுப்புனாரு. ஆனா அப்பா அம்மா நான் வேணும்னு சொல்லி அப்பா அம்மா என்ன செய்யல, நம்மளை பெற்றெடுக்கல. தெரியுமா உங்களுக்கு? பால்ராஜன் தான் வேணும்னு சொல்லி எங்க அப்பா அம்மா என்னை பெற்றெடுக்கல, பிள்ளை வேணும்னு சொல்லி பெற்றெடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் பால்ராஜன் தான் வேணும்னு சொல்லி என்னை படைச்சு அனுப்புனாரு. இருக்கிறீங்களா? எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? பிள்ளை வேணும்னு அப்பா அம்மா சேர்த்தாங்க. என் ஆண்டவர் உயிரை விட்டு எதுக்கு தெரியுமா? எனக்கு பால்ராஜன் தான் வேணும். இருக்கிறீங்களா? ஜார்ஜ் தான் எனக்கு வேணும். இருக்கிறீங்களா? எனக்கு பிள்ளைங்க வேணும்னு ஆண்டவர் சொல்லல, மனிதர்கள் வேணும்னு ஆண்டவர் சொல்லல. பிள்ளை வேணும்ன்றாரு, ஜார்ஜ் வேணும்ன்றாரு, கிதியோன் வேணும்ன்றாரு. இருக்கிறீங்களா? ஸ்பெசிபிக் ஆண்டவர் நீ வேணும்னு சொல்லிதான் தன்னோட உயிரை கொடுத்தார். இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறாரு? சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, பாருங்க என்ன விஷயம் அது? வரப்போகிற, பாத்தீங்களா? உங்களுடைய ஃபியூச்சரை உங்ககிட்ட ஆவியானவர் சொல்லுவாரு. இதோட பெஸ்ட் என்னங்க நமக்கு வேணும்? வரப்போற காரியங்களை உங்களுக்கு இது தெரியாம அறிவில்லாம அங்கேயே போயிட்டு முட்டையிட்டு இருக்கிற சில நேரத்தில் நீங்க அறிவு வருங்க. சரிங்களா? நான் இந்த நாலேஜ் இல்லாதவங்க சொல்றேன், நீங்க சரிங்களா? சில நேரத்தில் அப்படியே போயிட்டு எதையாவது ஒன்று செஞ்சுட்டு பிற்பாடு ஐயோ நான் ஏன் செஞ்ச அறிவு இல்லாதவங்க அதை சொல்லி செஞ்சிடுறாங்க. அப்பப்ப சில நேரத்தில் நீங்க இருக்கிறீங்களா? ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அவசரப்பட்டு செஞ்சிருக்கிறவங்க நீங்க. ஆனா நமக்கு ஆவியானவர் வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பாராங்க. உங்ககிட்ட சொல்லுவாரு, நீ அவசரப்படணும்னு அவசியம் இல்ல, கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. வரப்போற காரியத்தை அழகா நமக்கு புரியுற மாதிரி ஆண்டவர் பேசுவாரு. பணக்காரங்கிட்ட எப்படி பேசணும், படிச்சவங்க எப்படி பேசணும், புரியாத சராசரியான சாதாரணமான ஜனங்க கிட்ட எப்படி பேசணும்னு ஆண்டவருக்கு தெரியும். இருக்கிறீங்களா? சுல்தான் கிட்ட எப்படி பேசணும், என்கிட்ட எப்படி பேசணும், என் பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசணும்னு ஆண்டவருக்கு ஐயா நமக்கே அந்த அறிவு இருக்குல்ல. ஒருத்தர்கிட்ட போய் பேசும்பொழுது அம்மா வயசுல மூத்தவங்க இவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும்,
கரெக்டா பேசுவோம், மரியாதையா பேசுவோம். எலிஜா வந்து என்னோட வயசுல குறைவா இருக்கிறவரு, அதனால அட்டிப்புடி சண்டை தான். சரிங்களா? இருக்கிறீங்களா? இப்ப ரேமன் இருக்கிறாரு, வயசுல கொஞ்சம் கல்யாணம் பண்ற வயசுல இருக்கிறாரு. சோ அவர்கிட்ட போயிட்டு என்னடா வாடா போடா அப்படின்னு சொன்னா என்ன செய்வாரு? நான் சாரியா சொல்றாரு பாஸ். இருக்கிறீங்களா? புரியுதா? சாதாரண 6 அறிவு இருக்கிற நமக்கே ஒருத்தவங்க கிட்ட எப்படி பேசலாம் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு தெரியும் பொழுது, படைத்தவருக்கு தெரியாதா நம்ம கிட்ட எப்படி பேசலாம் நமக்கு புரியும் அப்படின்ட்டு? இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இவங்க கிட்ட எப்படி ஆண்டவர் பேசணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். இவங்க கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நம்ம ஒண்ணு சொல்லுவோம். ஆண்டவர் வந்து உன்னை ரட்சிப்பாரா? உன் ஆத்துமாவா? கோதுமா தெரியும், மைதாமா தெரியும், இதெல்லாம் ஆத்துமா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இவங்க கிட்ட போய் சொன்னா தெரியுமா? ரட்சிப்புன்னு சொன்னா தெரியுமா? குசுப்பு தெரியும், அது என்ன ரட்சிப்பு? மல்லிகைப்பூ தெரியும், ரோஜா பூ தெரியும், அது என்ன ரட்சிப்பு? இந்த பூ எனக்கு தெரியல, எங்க வைக்குது ரட்சிப்பு? இருக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் நம்ம பேச மாட்டாரு. கிதியோன் கிட்ட ரட்சிப்புன்னு சொன்னா கிதியோனுக்கு தெரியும். இருக்கிறீங்களா? ஆண்டவர் அறியாதவங்க கிட்ட அல்லது ஆண்டவரோட பழகாதவங்க கிட்ட போயிட்டு ரட்சிப்பு, நீ ரட்சிக்கப்படு, அப்பதான் ரட்சிக்கப்படா. ஏன்னா எதை கல்யாணம் பண்ணுன்னு சொல்றாங்க, ரட்சிக்கப்படுங்கிறாங்க. இருக்கிறீங்களா? உன் பாவங்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் எலும்புக்கு கூட பாவம் நினைச்சிட்டு. புரியுதா? உன் பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார். அப்படியா? ஏன் பாவத்தை மன்னிக்கணும்? ஜேபியில் ஒருத்தவங்க இப்படி கேட்டாங்க, இயேசுவை நேசிக்கிறார், அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லைன்னு கேட்டாங்க. சீரியஸா? தேவையா? யாருக்கு எப்படி பேசணும்னு சொல்லி நமக்கு தெரியும். சும்மா அடுத்தோன்னு வா வந்து வெட்டு குத்து, இதை அவுத்து, இதை போட்டு முடிச்சிரு. ஏன்? அதுவே பாவம், கஷ்டப்பட்டு வரும். நான் இதுலேயே தான் இருக்கிறேன். வரப்போற காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவங்க வரும்பொழுது ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யும் பொழுது ஞானமா நடந்துக்கணும். சும்மா வந்தமா நம்ம இடத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இருக்கிறீங்களா? வரப்போறவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க? எதையாவது பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? அவங்களே ஆண்டவர் அறியாதவங்க. அப்பதான் புதுசா வந்திருப்பாங்க. நீ உட்காரு, ஜெனசிஸ்ல இருந்து வெளிப்படுத்துறது வரைக்கும் அவன் இயேசுவே வேண்டாம்னு ஓடிடுவான். இல்ல, வரப்போற காரியத்தை அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். இருக்கிறீங்களா? வரப்போற காரியத்தை அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். தம்பி இப்படியா தம்பி, ஆண்டவர் உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. இருக்கிறீங்களா? ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். சரியா? நான் உனக்காக என்ன செய்யல? ஜெபிக்கிறேன். இதை எடுத்து இதை புடிங்கிடு, இதை வச்சு அப்பா ஆண்டவர் செய்வாரு. கம்மோன், நம்ம ஏங்க இயேசுவா மாறணும்? இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? வரப்போற காரியத்தை அவங்ககிட்ட சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க, தலையில கை வச்சு சொல்லுங்க. உன் வாழ்க்கையில ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய போறாரு. உன் வாழ்க்கையில நினைச்சது நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாள் காத்துரு. வருகிற மாசத்துல நீ நினைச்ச காரியம் உங்க வாழ்க்கையில நடக்க வரப்போற காரியங்கள். நான் சொல்லலாமா? இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இதை நீங்க சொல்லணும். ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்சிக்கிற காரியங்களை வெளிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? அதனால நீங்க இதுக்கப்புறம் கலங்கணும்ன்றது அவசியமே கிடையாது. ஏதோ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அந்த திட்டங்களை வச்சிருக்கிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில திட்டங்கள் வச்சிருக்கிறார். நீங்க கேளுங்க, ஆவியானவரே நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்க போகணும் கேளுங்க. ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். இருக்கிறீங்களா? நீங்க சும்மா கோசடப்பா கிடையாது. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? நீங்க யார் கிடையாது? கோசடப்பா கிடையாது. ஆள் இருக்கு. இருக்கிறீங்களா? உங்களை யாராவது கேம் சொல்லுவாங்களா? எங்க கேம் இருக்காமா? தெரியாதா? கேம் இருக்கா? கேம் இருக்கா? சொன்னா ஏதாவது சொல்லுவாரு, சரிங்களா? எனக்கு இவன் தெரியும் தெரியுமா, எனக்கு அவனும் தெரியும் தெரியுமா, நான் யார் மகன் தெரியுமா, வெங்காயம் தெரியுமா, இது தெரியுமா, அது தெரியுமா, நான் அப்படி வந்தேன்
அவர் பேர் பரிசுத்த ஆவியானவர். இருக்கிறீங்களா? உன் ஆள் வந்தா பிடிச்சிருவான், என் ஆள் வந்தா உடனே சாலையை விட்டு போயிடுவாரு. சரிமா? என்ன சிரிக்கீங்க? பவுலும் சீலாவும் ஆராதனை செய்யறாங்க. நம்ம ஆள் இறங்குறாரு, அந்த கட்டுகளை உடைச்சாரு, காவலை திறந்தாரு, சங்கிலி விழுந்துச்சு, கைங்க ரிலாக்ஸ் ஆயிடுச்சுங்க. புடிச்சு யோசிக்கிறாரு, எப்படா ஆவீங்க? உங்களை நான் கட்டிலாம் தொங்க விட்டேன், எப்படா ஆவீங்க? நம்ம ஆள் சைலண்டா வருவாரு, சைலண்டா செஞ்சுட்டு சைலண்டா போயிடுவாரு. இருக்கிறீங்களா? இதான் நம்பாது. பக்கத்துல சொல்லுங்க, ஏன் ஆளு ஒரு பேர் என்ன தெரியுமா? ஒரு பேர் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. சும்மா போட்டு வந்துருமா, கட்டிட்டு வந்துருமா, அதெல்லாம் வந்தாருன்னா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அதுதான் ஏன் சொல்லுங்க, அதான் ஏன் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அதாவது சொன்னா இது ஆகணும். போய்கிட்டே இருக்க சொல்லுங்க, ஆவியானவரை பார்த்துங்க. இருக்கிறீங்களா? நீங்க சொல்லிட்டு போய் பாருங்க, தலை இறங்கும். இருக்கிறீங்களா? யார் இறங்கும்? இருக்கிறீங்களா? சைலண்டா வந்து சைலண்டா போயிட்டு சைலண்டா செஞ்சுட்டு முடிச்சுடுவாரு. வாங்கணும் சைலண்டா இருப்பாங்க, சொன்னா அவமானம்ல. இருக்கிறீங்களா? நம்மளே கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கறதுலாம் தெரியும், சொல்லிடுவாங்க இருப்பாங்க. அஸ்ஸர் நீங்க வந்துட்டு போனீங்களே, இந்த மாதிரி நடந்துச்சு பாஸ்டர், யார் வீட்டுக்காவது போறீங்க, நீங்க எதுவும் நாங்க தீமை செய்ய சொல்லலைங்க, போயிட்டு பாதிச்சுட்டா அவங்க சொல்லிடுறீங்க, என்னை பார்த்து முடிச்சுட்டா போட்டுருங்க அப்படின்னு. இல்ல இல்ல அதுக்கு சொல்லலை, சரிங்களா? நீங்க எதுவும் பரிசுத்த ஆவியானவர் வைலண்டா கொண்டு வந்துடாதீங்க, சரிங்களா? அதுக்கு நான் சொல்லலை. ஒருத்தரோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருக்கிறீங்களா? ஏதாவது உதவி செய்யலாம். இருக்கிறீங்களா? வியாதியோட ரொம்ப கவலையா இருக்கிறாங்க, உதவி செய்யலாம். இதுக்கு நம்ம ஆனந்தம் இறக்கணும். இருக்கிறீங்களா? 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 இந்த காலை வேளையில பார்த்து நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிறார். இருக்கிறீங்களா? வரப்போற காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பார். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிர்காலம் கன்ஃபார்ம். இருக்கிறீங்களா? நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை. இருக்கிறீங்களா? கொஞ்சம் கூட நீங்க யோசிக்க தேவை கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு திட்டத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நல்ல திட்டம். ஆண்டவர் நல்ல திட்டத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். இருக்கிறீங்களா? 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 ஆண்டவர் ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். வாங்கி சொல்லலாமா? நீங்க யாரும் இங்க வந்து சும்மாலாம் கிடையாது. இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில போய் பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்துக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஒரு வசனம் படிச்சோம்ல, அவர் ஆயத்தம் பண்ணினவைகள் நமக்கு தெரியல, அதனாலதான் பதற்றமா இருக்கு. இருக்கிறீங்களா? ஆனா நீங்க எப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறீங்களோ, அவர் நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறது அப்படி சொல்லும்போது ஏதோ ஒரு ஆவி வரும் அப்படின்னா இல்லை, உங்களுடைய மனசாட்சி சொல்ல முடியுங்களா? அது சொல்றத கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் ஆவியானவர் இங்க இருந்து பேச மாட்டாரு, ஆவியானவர் இங்க இருந்து பேசுவார். சரிங்களா? இருக்கிறீங்களா? என்ன பசங்க பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவர் பேசுறதுக்கு நான் பண்ற இந்த ஒரு சின்ன ஜெபத்தை என்னோட சேர்ந்து பண்றீங்களா? எல்லாரும் கண்ண முடியுங்களா? எல்லாரும் கண்ண முடியுங்களா? என்னோட சேர்ந்து இந்த ஜெபத்தை பண்றீங்களா? ஆண்டவராகிய இயேசுவே, இந்த காலை வேளையில என் ஆவியை, என் ஆத்துமாவை, என் சரீரத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன்.
ஆவியானவர் எனக்குள்ள வாங்க. பரிசுத்த ஆவியானவரே, நான் உங்களுடைய ஆலயமா இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, என்னை பிதாவின் சித்தத்துக்கு நேராக வழிநடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க யாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனா நீங்க கடவுள்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த காலை வேளையில என் வாழ்க்கையை உங்க கையில கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இது வரப்போற காரியங்களை எனக்கு சொல்லுவீங்கன்னு சொல்லி நான் அறிஞ்சிருக்கிறேன். நீங்க தெய்வம் என்று சொல்லி நான் அறிஞ்சிருக்கிறேன். இந்த காலை வேளையில என் வாழ்க்கையை உங்க கையில கொடுக்கிறேன். நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்னை நடத்துங்க, நீங்க என்னை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் உயர்த்தி சொல்லலாமா? அப்படியே ஆண்டவர் கொஞ்ச நேரம் நல்ல வார்த்தைகளை வைத்து உயர்த்தலாமா? நன்றி சொல்லலாம். அப்படியே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் நீ யாரை பார்க்கலாதீங்க, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அப்பா வாழும் தூய ஆவியே, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில எங்கள் மத்தியில் நீங்க வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க மத்தியில் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட ஆரம்பிப்பார். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட ஆரம்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட ஆரம்பிப்பார் இந்த காலை வேளையில. Thank you Holy Spirit. நீங்க எதையும் யோசிக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில என்னை நிரப்புங்க. கமெண்ட் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை இந்த காலை வேளையில நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில என்னை நிரப்புங்க. கமெண்ட் எல்லாரும் சொல்லப்படுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட ஆரம்பிப்பார். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட ஆரம்பிப்பார். உங்களுக்கு ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க யாருன்னு சொல்லி நல்லா தெரியும். நீங்க யாருன்னு சொல்லி நல்லா தெரியும். நீங்க யாருன்னு சொல்லி நல்லா தெரியும். சோ அதனால நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க.
சில பேர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு சில பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் யாரு என்று சொல்லி தெரியலன்னா நீங்க சந்தேகப்பட வேண்டாம். அவரை நம்புங்க. அவர் தேவனுடைய ஆவியானவர். அவர் தேவனுடைய ஆவியானவர். ஒரு கடவுள். அவர் உங்களுக்குள்ள வந்து நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கர்த்தாவின் காலை வேளையிலே குரானவரே இருக்கிற ஒவ்வொரு நபருக்காக நான் ஜெபிக்கிறேன். குராமா ஷகரலலம சந்த. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஷகரலலம சந்த. கொஞ்ச நேரம் மனசு விட்டு ஜெபிக்கலாமா? ஷகரலலம சந்த. ஷகரலலம சந்த. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? ஷகரலலம சந்த. குரியலலம சந்த. ஒருவேளை அந்நிய பாஷையை தெரிந்தவர்கள் அந்நிய பாஷையை ஜெபிக்கலாமா? ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா? ஒருவேளை ஆவிக்குரிய வர அந்நிய பாஷை தெரியல அப்படின்னா நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கலாமா? ஷகரலலம சந்த. ஷகரலலம சந்த. ஜீவனுள்ள நல்ல பிதாவே சொல்லலாம். ஆமென்.